குன்றத்தூர்னாலே எல்லாருக்கும் தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கோயில், முருகர் கோயில். ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் அவர் தான் இல்லைங்களா. அந்த கோவிலேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சைட். பூந்தமல்லி வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் பூந்தமல்லி மெட்ரோ நீங்கள் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதே நீங்கள் இந்த பக்கம் பல்லாவரம் கனெக்டிவிட்டி, ஜிஎஸ்டி, இதை விட பெரிய கனெக்டிவிட்டி ப்ளஸ் எங்கேயுமே சொல்ல முடியாது. 400 அடி பைபாஸ் 2 கிலோமீட்டர் கனெக்ட் ஆகிடுது சார். பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோட் சார். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் எல்லா ஃபேஸிங்கும் பிளாட் இருக்குது சார். 4 ஃபேஸிங் இருக்குது. இபி கம்பத்துக்குன்னு நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சைட் உள்ள இபி கம்பம் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டாக இப்போவே இருக்குது ஸ்டாண்டர்டாக. இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். உடனே வீடு கட்டலாம் நீங்கள் தாராளமாக. இன்னைக்கு போரூரோட குன்றத்தூர் நல்ல டெவலப்மெண்ட். சரி. ஒரு கன்ஜெக்ஷன் இல்லாத ஏரியா சார். ஏர் பொல்யூஷன் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கோயில் அடிவாரம், மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சார் ஏரியாவே. மேடான பகுதி, இங்கேருந்து தண்ணி அப்படியே அவுட்ரு அந்த அடையார் ரிவரில் போய் கனெக்ட் ஆகி கீழே விழுந்து அப்படி போயிடும். சரி. அதனால் வந்து பயப்பட வேண்டாம். பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் இங்கே தண்ணி வராது சார். வணக்கம் நேயர்களே. சென்னை குன்றத்தூர்ல புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல உடனே வீடு கட்ட CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்ட் வீட்டு மனை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூப்பர் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தோட பீஸ் டவுன் மனைப்பிரிவு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஆன் ரோட்லயே லொகேட் ஆகியிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் சேல்ஸ் மேனேஜர் திரு கிரி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. குன்றத்தூரில் ஆன் ரோட்லேயே ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம சைட்டு குன்றத்தூரில் கரெக்டாக எங்கே இருக்குது, இங்கே எப்படி வரணும்? சரி, குன்றத்தூர்னாலே எல்லாருக்கும் தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கோயில், முருகர் கோயில். ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் அவர் தான் இல்லைங்களா. அந்த கோவிலேருந்து நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சைட்டு. எங்கன்னா கோவிலுக்குள்ள தூரம் வந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். இங்கே பேக்கில் நிறைய வீடுகள்லாம் தெரியுது, அது எந்த ஏரியா சார்? இந்த சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேதா நகர், குன்றத்தூர் மேதா நகர்ன்றது எல்லாருக்கும் பரிச்சயமான இடம் இல்லைங்களா. அதோட அட்ஜஸ்டன் தான் வந்து மெட்ரோ கிராண்ட் சிட்டின்றது. அதோட பக்கத்து சைட்டாக நம்ம சைட்டு இது பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் திருமுடிவாக்கம் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு சைட்டு. நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? சார் இது CMD அப்ரூவ்டு சார். சிட்டி லிமிட்டில் இருக்கிறதுனால CMD அப்ரூவ்டு. ஓகேங்களா. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 சதுரடிலேருந்து நமக்கு பிளாட் இருக்குது சார் மனைகள் இருக்குது. சரி, மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கிக்கலாம் இல்லையா? மேக்ஸிமம் எவ்வளோ 2500, 2400 என்ன வேணுமோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பிளாட் தர முடியும் நம்மளால். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேஸிங்கு சார் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் எல்லா ஃபேஸிங்கும் பிளாட் இருக்குது சார். 4 ஃபேஸிங் இருக்குது. 4 ஃபேஸிங் இருக்குது. மக்கள் எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளாட்டை கண்டிப்பாக நம்ம தர முடியும். நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ரோடு வந்து என்ன சைஸில் கொடுத்துருக்கீங்க, வேறு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். ஸ்டாம் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோடு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டு அண்ட் 24 ஃபீட்டு, 24 அடி ரோடு, 30 அடி ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வீடு கட்டுறதுக்கு தேவையான இபி சைட் உள்ளே ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போனா வந்து வீடு கட்டிட்டு குடியேறலாம். இபிக்கு பெருசாக இபி கம்பத்துக்குன்னு நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சைட் உள்ள இபி கம்பம் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டாக இப்போவே இருக்குது ஸ்டாண்டர்டாக. இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். உடனே வீடு கட்டலாம் நீங்கள் தாராளமாக. சரி, இங்கே வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? குன்றத்தூர் லொக்கேஷன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 6500 6500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஷாக் ஆகாதீங்க, 5500 கொடுக்குறோம் சார். 5500 சதுரடி வேலை. இந்த ப்ரைஸ் ஏதாவது ஆஃபர்? இதில் வந்து ஆஃபர் நான் ப்ரைஸே ஆஃபராக கொடுக்குறேன். இன்னொரு ஆஃபர் கேட்டால் எப்படி சார்? சரி, வாங்க நேராக பேசிக்கலாம். ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்குது, நேராக பேசிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேல்யூ 3500 கவர்மெண்ட் வேல்யூ வந்துடுது. ஆனால் லோன் வந்து 5500 வரைக்கும் நாங்கள் பண்ணித்தரோம். சரி, லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? 5500 வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பண்ணுறீங்க? ஃபுல்லாக மேக்ஸிமம் 100% லோன் அப்படின்னா? ஆமாம், 100% பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட எலிஜிபிள் பொறுத்து 90%, 80% அவங்க கேட்குற பேங்கை பொறுத்து இருக்குது. எல்லா பேங்க்லையும் ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்குது. சரி உங்களுக்கு. ஸோ அதை லோன் வைஸ் நாங்கள் நேராக பார்த்தா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். சரி மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. நம்ம சைட்டு வந்து கரெக்டாக ஆன் ரோட்டில் தான் போட்டிருக்கீங்க. குன்றத்தூர் முருகன் கோயில் பக்கம் தான். இப்போ இங்கே ஒரு பிளாட் வாங்குறாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும்? இன்றைக்கே நீங்கள் அப்ரிசியேஷன் க்ரோத்லாம் வாங்குறீங்க. ஏன்னா நீங்கள் 6500 மார்க்கெட் ரேட்டு, நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 5500 கொடுக்குறோம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா மேலே, நமக்கு 1200 மேலே அப்ரிசியேஷன் இருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 7000 8000 சதுரடி சாதாரணமாக அப்ரிசியேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறதா இருந்தால். ஆனால் இங்கே வாங்குற மக்கள் எல்லாமே மேக்ஸிமம் வீடு கட்ட தான் வாங்குறாங்க. வீடு கட்ட வாங்குறாங்க, இல்லை ரெண்டல் இன்கம். குன்றத்தூர்னால நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏரியா, கண்டிப்பாக ரெண்டல் கிடைக்குன்றனால அந்த கான்செப்ட்லேயும் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்கு வந்து எந்தெந்த வேலைலாம் வரலாம் சார்? இதுதான் சார் நம்ம சைட்டோட பெரிய ப்ளஸ்ஸு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னா 400 அடி பைபாஸ் 2 கிலோமீட்டர் கனெக்ட் ஆகிடுது சார் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோட் சரிங்க. ஸோ நீங்கள் எந்த பக்கம் போனாலும் பூந்தமல்லி வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் பூந்தமல்லி மெட்ரோ நீங்கள் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதே நீங்கள் இந்த பக்கம் பின்னாடி போகிறீங்க அப்படின்னா பேக் சைட் போகிறீங்கன்னா பல்லாவரம் கனெக்டிவிட்டி ஜிஎஸ்டி இதை விட பெரிய கனெக்டிவிட்டி ப்ளஸ் வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது. சரி சரி. ஸோ 2 ரோடு பெரிய ரோடு மேஜர் ரோடு கனெக்ட் ஆகுது. சிட்டி உள்ளே போனோம்னா நீங்கள் அப்படியே போரூர் மாங்காடு இங்கேருந்து 15 நிமிஷம் மாங்காடு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே நியர்பை லொக்கேஷன் தான் கனெக்டிவிட்டி. இந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படி சார் அதிகபட்சம் 20 அடியில் வருது சார். சரி, நல்ல வாட்டரா அப்படி? நல்லா இருக்கும் சார், ஸ்வீட்டாக இருக்கும், சால்ட்டி கிடையாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர் அவங்க கான்செப்டாக பொறுத்து இருக்குது. 20 அடியில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்குது சார். ஏன்னா தண்ணி பிரச்சனை கிடையாது குன்றத்தூரை பொறுத்தரையும். அதே மாதிரி வாட்டர் லாக்கிங் ஏரியாவும் கிடையாது. குன்றத்தூர் வந்து மழை பெஞ்சா வெள்ளம் வராது சார். நீங்கள் சைட்டை பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க சைட்டு இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக பெஞ்ச மழையில் ஒரு டிராப் தண்ணி நிற்காது உள்ள உங்களுக்கு. ஆமாம், இப்போ தண்ணி இல்லை தான், ஆனால் வெள்ளமும் வராதுங்கிறீங்க. வெள்ளமும் வராது, மேடான பகுதி. இங்கேருந்து தண்ணி அப்படியே அவுட்ரு அந்த அடையார் ரிவரில் போய் கனெக்ட் ஆகி கீழே விழுந்து அப்படி போயிடும். சரி சரி. அதனால் வந்து பயப்பட வேண்டாம். பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய மழை தான் இங்கே தண்ணி வராது சார். இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? சைட்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு பெரிய பஸ் டெர்மினஸ் கேட்டிங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் சார். சரி. அது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் வந்துடும். பட் இந்த ரூட்டும் பஸ் ரூட் தான். பஸ் போகுது. ஆமாம், குன்றத்தூர்லேருந்து திருமுடிவாக்கம் டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற பஸ் இந்த ரூட்டு தான் போகுது. ஓ சரி சரி. இந்த வழி தான். அந்த காலத்து அதாவது இன்னைக்கு போல அந்த காலத்தில் 55 என்ன ஒரு பஸ் ஒன்று போகும் சார். அப்போ இந்த ரூட் தான் போச்சு. இன்னைக்கு அந்த ரூட் தான் போகுது. இன்னைக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு ஷேர் ஆட்டோலேருந்து ஆட்டோ எல்லாமே இன்னைக்கு இது உள்ள எல்லாமே இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்தில் மார்க்கெட் வந்து மார்க்கெட்னா குன்றத்தூர் தான் சார் போகணும். நீங்கள் மெயின் மார்க்கெட் குன்றத்தூர் தான் சார். ஆனால் பக்கத்தில் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆண்டிவேல இது என்ன பஸ் ரூட் தானே, உங்களுக்கு மெயின் ரோட் தானே, அதனால் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். பர்ச்சேசிங்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா மெயின் ஏரியா குன்றத்தூர்ன்றது இன்னைக்கு போரூரோட குன்றத்தூர் நல்ல டெவலப்மெண்ட். சரி சரி. ஒரு கன்ஜெக்ஷன் இல்லாத ஏரியா சார். ஏர் பொல்யூஷன் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கோயில் அடிவாரம் மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சார் ஏரியாவே. இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூலு காலேஜ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டை சுற்றி என்னென்ன ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது சார்? என்எஸ்எம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்எஸ்எம் பக்கமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதில் வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானந்தா பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு நிறைய ஸ்கூல் இருக்குது. அதுக்கடுத்து காலேஜ்னு எடுத்திங்கன்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ். உங்களுக்கு அதுதான் லேண்ட்மார்க்கு. எல்லோரும் குன்றத்தூர்னாலே அந்த பைபாஸ் இறங்கும்போது மாதா இன்ஜினியரிங் காலேஜ். அது நிறைய காலேஜஸும் இருக்குது சார். இந்த சைட்டில் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் முன்பணம் அவங்க எவ்வளோ வச்சிருக்கணும்? மினிமம் 8 to 10 lakhs இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடலாம் சார். பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துருங்க. பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.